சமைச்சு பாரு சாப்பிட்டா ஜோர நிகழ்ச்சியில் இன்றைக்கி சொரக்கா ஹல்வா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சொரக்கா பாட்டில் கார்டுன்னு சொல்லுவாங்க, லோக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, லோக்கி கிரேட்டட் லோக்கி, அரை கப் அளவுக்கு சுகர், நார்மல் சுகர் எடுத்துக்கலாம், முந்திரி, ஏலக்காய், நெய். ஸோ இப்போது ஒரு அடி கனமான ஒரு பாத்திரத்தில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இந்த துருவி வச்சிருக்கிற சொரக்காவை அதில் போட்டு நல்ல சுருளை வதக்கி எடுக்கணும். அதில் வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும், நீர் இருக்கும். ஸோ அந்த நீர் போகணும். அண்ட் அந்த ரா ஸ்மெல், பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வந்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கிட்ட அப்புறம் சர்க்கரை போடணும். ஸோ ஈக்குவல் குவான்டிட்டி போடலாம், அல்லது அதை விட கொஞ்சம் கம்மியாக போடலாம், லெஸ் தென் ஈக்குவல். சுகர் போட்டு வதக்குங்க. இப்போது இந்த சுகர் போட்டதுனால அந்த சுகர் வந்து கொஞ்சம் லிக்விட் ஆகிட்டு இந்த மாதிரி இருக்குது. இது இப்படி தான் இருக்கும். நல்ல சுகர் போட்டோம் இல்லையா, அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகிட்டு கொஞ்சம் லிக்விட் ஆகிடும். ஸோ இது வந்து இப்போது நம்மளுக்கு அந்த வாட்டரியாக இருக்கிறதெல்லாம் போயிட்டு கொஞ்சம் சாலிட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் நமக்கான ஹல்வா பதம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம். இதே கலரில் ஒரு மாதிரி ஹாஃப் க்ரீன் கலரில் இப்படியே மெயின்டைன் பண்ணுறதா தான் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா எனி ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். கேசரி பவுடர் அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இப்படியே இருக்கலாம் அப்படின்னா இதே க்ரீனிஷாக இப்படியே வந்து நீங்கள் ரிட்டைன் பண்ணிக்கலாம். இந்த சொரக்கா ஹல்வா என்னென்னா, சொரக்கா வந்து ரிச் இன் கேலரிஸ். ஸோ இது ரொம்பவே வந்து எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு முந்திரி, பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வெள்ளரி விதை அது கூட போடலாம். அந்த சீட்ஸ், மெலன் சீட்ஸ் அப்படின்றாங்க இல்லையா, மெலன் சீட்ஸ் அதெல்லாம் கூட மேலே தூவி அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வெறும் முந்திரி மட்டும் போடுறேன். இதோட இப்படி இறக்கி வச்சிடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மில்க் பவுடர் ஒரு சிட்டிக்கை இது மேலே தூவி ஒரு கலரையும் இறக்கிக்கலாம். பட் இந்த ஸ்டேஜில் இந்த பக்குவத்தில் இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹல்வா வந்து ஸ்பூனில் எடுத்தால் அப்படி வழுக்கிட்டு அப்படி விழறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த நியூ இயரை நம்ம வந்து ஒரு சிம்பிள் ஸ்வீட் எனர்ஜெட்டிக் டிஷ்ஷோடு ஆரம்பிச்சிருக்கோம். இதே மாதிரி இந்த வருஷம் பூரா எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட்டான சந்தோஷமான ஒரு வருஷமாக அமையறதுக்கு வாழ்த்துக்கள். அல்வா மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால எதமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு, முந்திரி பருப்போட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்மளோட சேனலில் இதே மாதிரி நிறைய டிஷ் பண்ணியிருக்கோம். அதையும் போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கும் இருக்கும். ப்ளஸ் நம்மளோட சேனலை ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா வேறு டூர் பிளான்ஸு அந்த மாதிரி இதுவும் இருக்கும், வெரைட்டி வீடியோஸ். அதை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய். செம்மையாக இருக்குது. ஆமாம், கிடக்கடா வந்துருச்சு, அழகாக வந்துருச்சு, சூப்பராக. என்னால தாங்க முடியாதா, கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான்.